நமஸ்காரம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சரி. இப்போ நமசிவாயை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் நாவும் மாவும் விஷயத்தை பார்த்து முடிச்சிருக்கோம் போன வீடியோவில். இப்போ இந்த மாங்கிற விஷயத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமாக கணவன் மனைவி அந்த விஷயத்தில் எது மாதிரி தகுதியாக இருக்கணுங்கிறதையும் பார்த்துடலாம். இப்போது கணவன்னு சொல்லப்படுற யார் அப்படின்னா, இது ஒரு அம்மா அப்பாவுக்கு பிறந்த ஒரு ஆண் குழந்தையாகவும் இன்னொரு அப்பா அம்மாவுக்கு பிறந்த பெண் குழந்தையாகவும் இது கருதப்படுகிறது. இப்போது இவர்கள் ஒரு வளர்ச்சிக்கு ஒரு 25 வயது 28 வயதை அந்த ஆணும் பெண்ணும் அவர்கள் குழந்தைகள் நெருங்கும் பொழுது இவர்களுக்கு இந்த பிரபஞ்ச சக்தியில் இருக்கும் அடுத்த நிலையை அவர்களுக்கு கையில் கொடுப்பதற்காக இந்த தாய் தந்தையர்கள் செய்யும் கடமையாக இது கருதப்படுகிறது. இது என்ன முக்கியமாக இந்த திருமணம் ஏன் அப்படிங்கிறது புரிந்து கொண்டு திருமணத்தை செய்து கொள்ள வேண்டும். இது வெறும் சுகத்துக்காகவோ இல்லை ஒரு பெண்ணை கூட்டி கொண்டு போவதற்காகவோ நடத்துவது அல்ல என்று முழுமையாக தாய் தந்தையர்கள் தன் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து முழுமையாக விழிப்புணர்வோடு வளர்த்திருக்க வேண்டும். ஆக அவர்கள் இந்த வளர்ச்சியை திருமண வளர்ச்சியை நோக்கி எவ்வாறு அணுக வேண்டும்? இந்த குழந்தை அந்த 25 வயதில் 28 வயதில் அந்த காலங்களை நெருங்கும் பொழுது அவர்களுக்கு இந்த திருமண வாழ்க்கையை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த திருமணம் என்பதே என்னவென்றால் பெண் மனமும் ஆண் மனமும் தனித்தனியாக இயங்குவது, அதை ஒரே இடத்தில் ஒரு மனமாக மாற்றுவதே திருமணம் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இந்த திருமணத்தை எவ்வாறு நெருங்க வேண்டும், எவ்வாறு அணுக வேண்டும்? இது வெறும் சுகம் பற்றி அல்ல, உங்கள் வாழ்வை பற்றியது. இந்த பிறப்பிலிருந்து இந்த இறப்பை நோக்கிய பயணம்தான் வாழ்க்கை என்று நீங்கள் தெரிந்து கொண்டு இந்த இறப்பை நோக்கிய பிறப்பிலிருந்து இறப்பை நோக்கிய பயணத்தில் இடைப்பட்ட நாட்களே இங்கு வாழ்க்கை என்று நாம் முதலில் புரிய வேண்டும். அந்த புரிந்து கொள்ளுதலின்படி இவ்வாறு இங்கு வாழ்வதற்கு நாம் இந்த திருமணத்தை அணுகிறோம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். ஆக இவர்கள் கணவன் மனைவி என்பது எவ்வாறு ஆக வேண்டும் என்று நீங்கள் முழுமையாக தெரிந்து கொண்டு அந்த திருமணத்தை நெருங்க வேண்டும். இப்போது நீங்கள் கவனித்தீர்களானால் திருமணம் என்பது வெறும் வியாபார சந்தையாகவும் ஏதோ பிடிக்கலன்னா இருந்துக்கிடலாம், பிடிச்சதுன்னா வாழ்ந்துக்கலாங்கிற மாதிரி ஒரு மனநிலையை இப்போது இருக்கும் இந்த கலாச்சாரங்களிலும் நாகரிகங்களிலும் மக்கள் தன் மனதை மாற்றிக்கொண்டு அறிவை மனதிலே சேர்த்து வாழ ஆரம்பித்து விட்டார்கள். ஏனென்றால் அனைவருமே சுதந்திரம் கேட்கிறார்கள். இந்த உலகில் நாகரிகம் என்ற பிரச்சனையில் அனைவருமே சுதந்திரத்தை விரும்புகிறார்கள். சுதந்திரத்தை எவர்கள் விரும்புகிறார்களோ அவர்களுக்கு ஒழுக்கம் உடைந்துவிடும். எவர் ஒருவர் தனி மனித உரிமைகளையும் பயன்படுத்துகிறார்களோ அப்போதும் ஒழுக்கம் உடைந்துவிடும். ஆக ஒரு மனிதனும் ஒரு மனுஷியும் இங்கு வாழ அவர்கள் கற்றுக்கொள்ளும் முழுமையான முக்கியமான ஒரு தகுதி என்னவென்றால் இங்கு தனி மனித ஒழுக்கம் தேவைப்படுகிறது. ஒரு மனிதனுக்குள்ளும் ஒரு மனுஷிக்குள்ளும் அவர்கள் எப்போதும் தனி மனித உரிமையை கேட்காமல் தனி மனித ஒழுக்கங்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஆக விழிப்புணர்வு என்பது என்னவென்றால் ஒரு மனிதன் தனக்குள் உணர்ந்து தன் கை கால் எவ்வளவு வேலை செய்ய முடியும் என்று புரிந்து கொள்ள வேண்டும். தன் கண் எவ்வளவு தூரம் பார்க்க முடியும் என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஆன்மீகத்தில் தன்னை உணர்தல் என்று சொல்லுவார்கள். தன்னை உணர்தல் என்பது இன்று இருக்கும் மனிதர்களுக்கு தன்னை உணர்தல் என்பதே எவ்வாறு புரிந்து கொள்ள வேண்டும் என்றே தெரியாத நாகரிகமாக மாறிவிட்டது. தெரியாத சொற்பொழிவாளர்களாகவும் ஆகிவிட்டார்கள். தெரியாதவர்களே ஆன்மீகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த திருமணத்தை நெருங்குவதற்கு இக்குழந்தைகள் இந்த 28 வயதில் 25 வயதில் வரும் ஆணும் பெண்ணும் அவர்கள் எவ்வாறு ஒரு தகுதியான இந்த விஷயத்தை பார்க்க வேண்டும் என்றால் எங்கோ பெற்று எங்கோ வளர்ந்த ஒரு பெண்ணை தான் நாம் எடுக்க வேண்டும். எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்த ஒரு ஆணை தான் அதில் நாம் சேர்க்க வேண்டும். ஆக வெளியில் இருந்து தான் இவர்களை எடுத்து இதில் இணைக்க வேண்டியே இருக்கிறது கட்டாயம். ஆக பெண் என்பதால்
தன் குடும்பத்தில் இருக்கும் யாரோ ஒருவரிடம் இந்த திருமணத்தை நடத்தி கொள்ள முடியுமா? முடியாது. இதை யாரிடம் நடத்த முடியும் இந்த திருமணத்தை? இல்லை குடும்பத்தில் இருக்கும் ஒவ்வொருவரிடம் யாராவது பெண்கள் இருந்தால் போதுமா? இல்லை அண்ணனோ தங்கையோ அக்காவோ யாரோ இந்த வீட்டில் இருக்கும் யாரிடமோ திருமணத்தை நடத்தி கொள்ள முடியாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் அவர்களை தாயாகவும் தங்கையாகவும் அக்காவாகவும் பார்க்கிறோம். பெண்ணை ஆண் பார்ப்பது, ஆண் பெண் சைடில் பார்த்தீர்கள் என்றால் அண்ணனோ தம்பியோ அப்பாவோ இந்த முறைகளை தான் நாம் பார்க்க முடியும். ஆக இந்த திருமணத்தை இதற்குள் நம் குடும்பத்திற்குள் நடத்தி கொள்ள முடியுமா? முடியாது. ஏன்? நம் இரத்த உறவுகளில் தாய் என்றும் தங்கை என்றும் அக்கால் என்றும் புரிந்து கொள்வதால் அவர்களிடம் அதை நாம் நடத்த முடியாது. ஏன் வெளியிலே பெண் தேடுகிறோம்? திருமணத்திற்கு ஏன் வெளியில் பெண் தேடுகிறோம்? அவர்கள் நம் உடன் பிறந்தவர்களாக இருக்கக்கூடாது என்று விழிப்புணர்வு உங்களுக்கு முழுமையாக தெரிந்திருக்கிறது. தெரிந்து கொண்டும் இருப்பதால் தான் நாம் அதை அணுகுகிறோம். ஆக அந்த திருமணத்தை நாம் வெளியில் ஒரு பெண் தேடும் பொழுது அந்த பெண் வளர்க்கப்பட்ட விதங்களை நாம் முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். எவ்வாறு புரிய வேண்டும்? ஒரு அப்பா அம்மா ஒரு பெண் குழந்தையை எப்படி வளர்த்திருப்பார்கள்? ஒரு அப்பா அம்மா ஒரு ஆண் குழந்தையை அவர்கள் எப்படி வளர்த்திருப்பார்கள்? நல்ல கவனித்து பாருங்கள். அவர்கள் வாழ்க்கையை முழுவதும் வாழ்வதற்கு அனைத்தையும் கற்றுக் கொடுத்து, அனைத்தையும் சொல்லிக் கொடுத்து, அவர்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்து, அவர்களை இந்த பிரபஞ்ச சக்தியில் முழுமையாக தனித்து இறைவனோடு கலந்து வாழ்வதற்காகவே திருமணம் ஏற்படுத்தப்படுகிறது. அடுத்தது, இந்த குழந்தைகள் வளர்ந்த பொழுது நமக்கு வயதாகிவிடும் என்று தெரிந்து கொண்டு ஒரு இளமையான பெண்ணையோ இல்லை ஒரு இளமையான ஆணையோ அவர்களுக்கு கை சேர்க்கிறார்கள். அதுவும் ஒரு காரணம். ஆனால் இந்த திருமணத்தை அணுகும்போது இந்த இருவரும், இந்த ஆண் பெண் என்ன யோசிக்க வேண்டும் என்றால், அவர்கள் அம்மா அப்பா இந்த குழந்தையை எப்படி வளர்த்திருப்பார்கள் என்று இரு சைடுமே புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இந்த திருமணத்தை நெருங்கும் பொழுது வெறும் வியாபாரமாக இல்லாமல், வெறும் சடங்குகளாக இல்லாமல், இது ஒரு உயிரோடு கலந்த மனம், உயிரோடு கலந்த உயிர் சேர்வதே இத்திருமணம். அதுவே கணவன் மனைவி சப்ஜெக்டாக இங்கே மா என்கிற எழுத்தில் முடிகிறது. ஆக நாங்கிற எழுத்து அம்மா அப்பாவை குறிக்கிறது, மா என்கிற எழுத்து கணவன் மனைவியை குறிக்கிறது. அப்போ இந்த கணவன் மனைவி சப்ஜெக்டில் நீங்கள் முழுமையாக ஒரு பெண்ணை தொட்டால் கடைசி வரைக்கும் அந்த பெண்ணுக்குடைய எவ்வளவு கஷ்டங்கள் நஷ்டங்கள், எவ்வளவு வேதனைகள், எவ்வளவு துன்பங்கள், எவ்வளவு விஷயங்கள் வந்தாலும் ஒரு ஆண் இறக்கும் முறை அந்த பெண்ணோடுவே வாழ வேண்டும், ஒரு பெண் இறக்கும் முறை அந்த ஆணோடுவே வாழ வேண்டும் என்ற அந்த தகுதியை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இங்கு சுதந்திரம் தேடக்கூடாது. 5 அறிவு ஜீவராசி போல் மிருகங்கள் 5 அறிவுகளை பயன்படுத்தியே வாழ்கின்றன இந்த பந்தத்தில். ஆனால் மனிதர்களுக்கு 6வது அறிவு, வகுத்தறிவு என்கிற அந்த சிந்தனையை இறைவன் நம் உடம்பில் விதைத்திருக்கிறான் என்று ஒவ்வொரு க்ஷணமும் நமக்கு விழிப்புணர்வு இருக்க வேண்டும். ஆக நாம் இந்த திருமண வாழ்க்கையில் நுழையும் பொழுது பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, முழுமையான தகுதியை ஏற்படுத்தி கொண்டு அவள் எனக்குள்ளவள், அவன் எனக்குள்ளவன் என்று உறுதியான ஒரு பந்தத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆன்மீகத்தில் பற்றற்ற நிலை வேண்டும். பெண்ணை ஒதுக்கிவிட்டு வா, ஆன்மீகம் கற்றுக்கொள் என்று சொல்வார்கள். இங்கு இறைவன் அது மாதிரி ஒரு விஷயம் இருக்குமானால் இங்கு ஆணையும் படைத்திருக்க மாட்டான், பெண்ணையும் படைத்திருக்க மாட்டான். ஆக அவர் கொடுத்த இந்த 5 விஷயங்கள் ரொம்ப முக்கியமானது. நம சிவாய எவ்வளவு முக்கியமோ, பிரபஞ்ச சக்தியில் இருக்க 5 பூதங்கள் எவ்வளவு முக்கியமோ, இந்த உடம்பில் இருக்கும் 5 புலன்கள் எவ்வளவு முக்கியமோ, அதுபோல் இந்த 5 உறவுகளை நம்மிடம் திணித்திருப்பார் இறைவன். அதாவது நான் என்றால் அம்மா அப்பா, மா என்றால் கணவன் மனைவி, சி என்றால் சந்ததிகள், வா என்றால் தொழில், யா என்றால் அனைத்துக்கும் சொந்தமான இறைவன். ஆக இந்த இறைவன் இந்த 5 உறவுகளிலும் உங்களை தகுதியான மனிதர்களாக இங்கே வாழ வைப்பதற்காக இங்கே அனுப்பி அதில் அனுபவித்து அதில் அனுபவங்களை பெற்று
இறைவனை பேரின்ப நிலையாக நீங்கள் இறைவனை அடைவதற்காக கொடுக்கப்பட்ட முதல் யோகா அப்படி என்றால் இந்த உறவு கலந்த வாழ்க்கையை தான் நீங்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். யோகா என்றால் வெறும் பிசிக்கலாட்டி அவ்வளோதான், ஒரு உடல் பயிற்சி மாதிரி. நீங்கள் இந்த உலகத்தில் முழுமையாக வாழ்கிறதுக்கு இங்கே உடல் தைரியமாகவும் திடமாகவும் இருக்க வேண்டும். ஆக இறைவன் நமக்கு கொடுத்த இந்த 5 உறவுகளையும் இறைவனோடு சேர்த்து இந்த 5 உறவுகளில் நீங்கள் முழுமையான தகுதி பெறுவதற்கே முதலில் அம்மா அப்பா நான் என்கிறார். இரண்டாவது கணவன் மனைவி சப்ஜெக்டை உருவாக்குகிறார். மூணாவது குழந்தைகள், அதை சந்ததிகளாக பார்க்கிறார்கள். நாலாவது இந்த உலகத்தில் இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் இங்கு வாழ்வதற்கு எவ்வளவு தேவையோ அந்த தேவைக்கு தகுந்தாக சம்பாத்தியங்களையும் நமக்கு தேவையான பொருள்களையும் அடைவதற்கு தொழிலையும் உருவாக்கி அதில் நடத்தி கொண்டிருக்கிறார். ஐந்தாவது சப்ஜெக்ட் அனைத்தையும் படைத்து அனைத்தையும் செய்து அனைத்து செயல்களையும் சூழ்நிலைகளையும் உருவாக்கி உங்கள் கையில் கொடுத்து வாழச் சொன்ன இந்த உலகத்தை படைத்த என் முழு இறைவனையும் நினைத்து ஒவ்வொரு கணமும் வாழ்க்கையில் முழு கலாச்சாரத்தையும் பாரம்பரியங்களையும் கலந்த வாழ்வே இங்கு இனிதானது. ஆக இறைவன் கொடுத்த இந்த விஷயங்களை நாம் முழுமையாக புரிந்து கொண்டு திருமண வாழ்க்கையை எவ்வாறு அணுக வேண்டும், எவ்வாறு ஒரு மனைவியை கணவன் பார்க்க வேண்டும், எவ்வாறு கணவன் மனைவியை பார்க்க வேண்டும், இது ஒரு வியாபார சந்தையாக இல்லாமல் அவள் வேறு நான் வேறு என்று பார்க்காமல் இருவரும் இருமணமாக இருந்த ஒருவர் ஒரு மனமாக மாறி திருமணம் முடித்து இறை வாழ்க்கையில் நடத்தி அந்த தகுதியை வாழ முக்கியமான தகுதிகளை பெற்றுக்கொண்டு அந்த சக்திகளில் எந்த ஒரு பிரிதல்களும் இல்லாமல் எந்த ஒரு சுதந்திரம் கேட்டு போராடாமல் தனி மனித உரிமையை பயன்படுத்தாமல் தனி மனித ஒழுக்கங்களை பயன்படுத்தி முழுமையாக கணவன் மனைவி உறவுகளில் முழுமையாக எவர் ஒருவர் வாழ்கிறாரோ அவர்கள் என்கிற மந்திராவை சொல்ல தகுதியானவர்களாக ஆகிறார்கள். எப்போது என்கிற அப்பா அம்மாவிடம் முழு குழந்தையாக ஒரு மனிதன் இருந்து முடிக்கிறானோ அவன் முழுமையான அப்படிங்கிற மந்திரத்தை சொல்ல தகுதியானவனாகிறான். என்கிற மந்திரத்தை சொல்ல தகுதியானவன் கணவன் மனைவி சப்ஜெக்டில் உண்மையாக வாழ்ந்து அவர்களை புரிந்து இறக்கும் வரை அந்த குடும்பத்திலே கடந்து அந்த கஷ்ட நஷ்டங்களையும் எல்லாவற்றையும் அனுபவித்து அதில் ஒரு அனுபவம் பெற்று இறைவனிடம் தகுதியான மனிதனாக எவன் ஒருவன் இருக்கிறானோ அவன் அந்த என்கிற அந்த சக்தி நிலையை அடைவான். அந்த என்கிற அந்த எழுத்தை சொல்லக்கூடிய முழுமையான தகுதியானவனாக மாறுவான். ஆக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இதை ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு நிமிடமும் கவனித்து விழிப்புணர்வோடு உங்கள் வாழ்க்கையை செயல்படுத்தினார் சுதந்திரம் இல்லாத வாழ்க்கை, சுதந்திரம் நாட்டுக்குத்தான் வேண்டுமே தவிர குடும்பத்திற்கு அல்ல. குடும்பத்திற்கு சுதந்திரம் தேவை அல்ல, குடும்பத்தில் இணைப்பு தான் தேவை என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதில் சுதந்திரம் எந்த ஒரு தேவையும் இல்லை. இறைவனுடைய ஒழுக்க சட்டத்திட்டங்களில் சுதந்திரம் என்பது அவன் முழுமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாட்டிலே சுதந்திரம் என்பது சில சிஸ்டங்களை கொடுத்து சுதந்திரம் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவ்வாறு நாம் விழிப்புணர்வோடு அதை பார்க்க வேண்டும். இறைவன் கொடுத்த எல்லா படைப்பும் முழுமையான சுதந்திரம். அங்கே தப்பு செய்யலாம், நல்லது செய்யலாம், கெட்டது செய்யலாம், எல்லாம் செய்யலாம். இறைவன் சுதந்திரம் சிஸ்டம் இல்லாதது. ஆனால் உலகம் கொடுத்த சுதந்திரம் சிஸ்டம் உள்ளது. ஒழுக்கத்திலே கடைபிடிக்க வேண்டும். நீங்கள் ஒரு ரோட்டிலே சென்றீர்களானால் அங்கு சிக்னலை ஃபாலோ பண்ண வேண்டும், அங்கே சிக்னலை கடைபிடிக்க வேண்டும். நீங்கள் எந்த ஒரு ஒருத்தனை கொல்ல வேண்டுமென்றாலும் அவனை கொன்றால் உங்களுக்கு தண்டனை இருக்கிறது, இங்கு சட்டம் இருக்கிறது. ஆனால் இறைவன் சட்டத்தில் இங்கு சுதந்திரம் தகர்க்கப்படுகின்றன என்றால் உடைக்கப்பட்டு இருக்கின்றன என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சட்டங்கள் தான் இங்கு மனித சட்டங்களுக்கு உருவாக்கப்பட்ட சட்டங்களில்தான் முழுமையான கடமையும் முழுமையான ஒழுக்கங்களும் இருக்கின்றன. அது எதற்காக? இங்கே மனிதர்கள் இன்னொரு மனிதர்களை கஷ்டப்படுத்தாமல் முழுமையாக சுதந்திரமாக வாழ்வது, அதற்காக சட்டங்கள் தேவைப்படுகின்றன, ஒழுக்கங்கள் தேவைப்படுகின்றன. ஆக அந்த ஒழுக்கங்களை நீங்கள் முழுமையாக தெரிந்து கொண்டு உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு அடியும் இறைவன் சொல்லிக் கொடுத்த சட்டங்களிலே இருக்க வேண்டும் என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
இறைவன் உலகத்திற்குத்தான் முழு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் இறைவனுக்கு என்று தனி சட்டம் இருக்கிறது. அந்த சட்டங்களை நாம் பயன்படுத்தினால் இறைவன் பிள்ளைகளாக மாறலாம். இங்கு நரகமோ மோட்சமோ ஏதோ ஒன்றுமே கிடையாது. எல்லாமே இந்த மண்ணில் தான் இருக்கின்றன. நீங்கள் செயல்பாடில் விழிப்புணர்வோடு இந்த கணவன் மனைவி சப்ஜெக்டில் உண்மையாக ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் இருவருமே புரிந்து வாழ்க்கையை ஒரு மனதோடு இரு கரங்களாக கூப்பி இரு கால்களாக சேர்த்து மனதையும் உயிரையும் கலந்த இணைப்போடு கணவன் மனைவி வாழ வேண்டும். அந்த கணவன் மனைவி தனி மனித ஒழுக்கங்களை இருவருமே பயன்படுத்த வேண்டும். எந்த ஒரு சுதந்திரம் கேட்காமல் தனி மனித உரிமையை கணவன் மனைவி உறவில் கேட்காமல் தனி மனித ஒழுக்கத்தோடு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இவ்வாறு நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்றால் கணவன் மனைவி சப்ஜெக்டில் வெற்றி பெறுவீர்கள். அதேபோல் அம்மா அப்பா ஒரு குழந்தையை முழுமையாக எல்லா கலாச்சாரங்களும் சொல்லிக் கொடுத்து குழந்தையை முழுமையாக வளர்த்தால் அவர்கள் நான் எந்த மந்திரத்தை சொல்வதற்கு தகுதியானவர்களாக ஆகிறார்கள். ஆக இங்கு நமசிவாய என்கிற இந்த மந்திராவை இறைவனின் பெயரை சொல்வதற்கே இங்கு ஒரு தகுதி ஏற்படுத்தி கொள்ள வேண்டியிருக்கிறது. ஆனால் நீங்கள் தகுதி இல்லை என்றால் இந்த மந்திரத்தை சும்மா தவளை போல் கத்துவீர்கள். தவளை கத்தி கத்தி அது எப்படி பாம்பு வாயில் மாட்டிக்கொள்கிறதோ அதேபோல் நீங்கள் வீணாக இறைவன் பெயரை சொல்லி சொல்லி பாவங்களிலும் செயல்களிலும் கர்மாக்களிலும் சிக்கி சின்ன பின்னமாகி மீண்டும் மீண்டும் பிறவி எடுத்து கொண்டே இருப்பீர்கள். முக்தி என்பதே இல்லாமல் போய்விடும். முக்தி வேண்டுமென்றால் இறைவன் கொடுத்த இந்த பஞ்சபூத சக்தியில் இருக்கும் இந்த 5 முறைகளை பயன்படுத்தி நீங்கள் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். எங்கேயும் நீங்கள் போக வேண்டாம். கலாச்சாரங்களையும் பாரம்பரியங்களையும் கடைபிடிப்பதற்கு ஆலயங்களுக்கு செல்லுங்கள். இறைவனை மனதிலும் உயிரிலும் கலந்து விடுங்கள். தனித்தனியாக தேடி போக தேவையில்லை. இறைவனை உங்கள் உடம்பை கோயிலாகவும் உங்கள் உயிரை இறைவனாகவும் கருதி உங்கள் சக்தியை மேலோக்கி செல்லுங்கள். அதாவது உயர்ந்த நோக்கங்களை இறைவனிடம் உயர்ந்த நிலைகளில் இறைவனிடம் சேருங்கள் என்று இந்த 2வது மா என்கிற சக்தியை முடிக்கிறேன். ஆக இப்போது நமசிவாயத்தில் நான் என்கிற சப்ஜெக்ட் அம்மா அப்பாவாகவும் மா என்கிற சப்ஜெக்ட் கணவன் மனைவியாகும் எப்படி வாழ வேண்டும் என்ற தகுதியை நீங்கள் ஒவ்வொரு சனமும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முழுமையாக வாழ்ந்தீர்கள் என்றால் இந்த 2 எழுத்துக்கு தகுதியானவர்களாக மாறுவீர்கள். 3வது சி என்கிறதை அடுத்ததில் பார்ப்போம். நமஸ்கார். ஆயுஷ்மான் பவா.